வெல்கம் டு பவி ஹெல்த்தி ரெசிபீஸ். 6 மந்த் மேல இருக்க பேபிஸ்க்கு கொடுக்குற மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான வேலை, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு கன்சிஸ்டன்சில ராகி கஞ்சி செஞ்சிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. பேபிஸ்க்கு சால்ட் யூஸ் பண்ண வேணாம், கொஞ்சமாவே கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்டவ்ல வைக்கிறதுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணணும், பிகாஸ் ராகி மாவு ஹீட் பண்ண உடனே கட்டி ஆயிடும். கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆர் 1 டீஸ்பூன் உங்க பேபிக்கு ஏற்ற மாதிரி நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் அதிகமாக சேர்க்கும் போது பட்டர் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ ஸ்டவ்ல வச்சு லோ ஃப்ளேம்ல பாயில் பண்ணுங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணி பாயில் பண்ணணும். இந்த கஞ்சி செய்யறதுல விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். விட்டுட்டீங்கன்னா அது அடிப்பிடிச்சிரும், இல்லைன்னா கட்டி ஆயிடும். அப்போ பேபி சாப்பிட மாட்டாங்க, கரெக்டான கன்சிஸ்டன்சி வராது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நீங்க இதை நல்லா பாயில் பண்ணிட்டே தான் இருக்கணும். அப்போதான் பேபிஸ்க்கு கொடுக்கும்போது டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராம இருக்கும். ஸோ இப்போ தண்ணி தேவைப்படுது, அதனால நான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்க்கணும்னா சூடு பண்ணி வச்சுக்கோங்க, அந்த தண்ணியை தான் ஆட் பண்ணணும். 10 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி பபிள்ஸ் வரலைன்னா தண்ணி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் வாட்டர் ஒரே தடவையாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஹாட் வாட்டராக சேர்க்குறேன். ஸோ இதை இப்படியே கொடுக்காம ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆற விட்டுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு ஹல்வா மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சில நீங்க கொடுக்கும்போது பேபிஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கஞ்சி செஞ்சா ஆற வச்சுட்டு கொடுங்க, சூடா கொடுக்காதீங்க, அப்பதான் பேபிஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ராகி கஞ்சியோட பெனிஃபிட்ஸ் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். இதே மாதிரி பேபிஸ் கிட்ஸ்க்கான ஹெல்த்தி ரெசிபிஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். until then bye.